கரஸ்பாண்டன்ட் திரு ஹரிகோபால் அவர்களே, சேர்மேன் திரு கண்ணன் அவர்களே, திருமதி ராஜி அவர்களே, என் ஆசிரியர் பெருமக்களே, மாணவ மாணவிகளே, பத்திரிகை நண்பர்களே, உங்கள் அனைவரையும் இந்த சிறப்பான விழாவில் காண்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு இந்த சன்பீம் பள்ளி புதியதல்ல. நான் இங்கு வருவதும் முதன்முறை அல்ல. நான் முதன்முறையாக இங்கு வந்தபோது ஒரு மேரத்தான் ரேஸிற்காக வந்தோம். அப்போது நமது வேலூர் ஸ்டேடியத்தில் தொடங்கி அந்த மேரத்தான் ரேஸ் இங்கு முடிவு பெற்றது. அன்றுதான் நான் திரு ஹரிகோபாலுடைய சிறந்த பணியை கண்டேன். அதே போது ஒரு 5-6 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அதற்கு பிறகு உங்களது ஸ்போர்ட்ஸ் டே வந்திருந்தேன். வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு. இது 3வது முறை. இதை ஏன் சொல்கிறேன் என்றால், நான் வெள்ளூரை பொறுத்தவரையில் வெள்ளூர் எனக்கு நன்றாக அறிமுகமான இடம். முன்பு நார்த் ஆர்காட் மாவட்டம் என்று பெயர் இருந்தது. அப்போது நான் முதன்முறையாக ஐபிஎஸ் ட்ரைனிங் முடித்து ஐபிஎஸ் அட்மிஷன் கிடைத்தால் முதலில் ஐபிஎஸ், ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ் அனைவருக்கும் ஒட்டுமொத்தமான ட்ரைனிங் மசூரி என்ற இடத்தில் இருக்கிறது. இன்றும் அங்குதான் இருக்கிறது. அது முடிந்த பிறகு ஐபிஎஸ்ஸில் தேர்வு பெற்றவர்கள் மவுண்ட் ஆபு, ராஜஸ்தானை சேர்ந்த மவுண்ட் ஆபு என்ற இடத்தில் 1 ஆண்டு ட்ரைனிங். இப்போது அந்த மவுண்ட் ஆபு ட்ரைனிங் ஹைதராபாத்துக்கு மாற்றப்பட்டுள்ளது. அந்த 1 ஆண்டு ட்ரைனிங் முடிந்த பிறகு ஒவ்வொரு ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கும் ஒவ்வொரு மாதம் கொடுப்பார்கள். தமிழ்நாட்டிற்கு 3 பேர் அப்போது வந்தோம். தமிழ்நாட்டுக்கு வந்த 3 பேருக்கும் வெள்ளூரில் தான் அப்போது போலீஸ் ட்ரைனிங் காலேஜ் இருந்தது. அங்கு ஒரு தனி ட்ரைனிங். ஏனென்றால் நமது மாநிலத்தை பொறுத்தவரையில் உள்ள சட்டங்கள், நடைமுறைகள், ஆங்கிலத்தில் கமாண்ட், அதுவரை நாங்கள் ஹிந்தியில் தான் கமாண்ட் பண்ணி கொண்டிருந்தோம். இவை அவற்றையும் படிப்பதற்காக 4 மாதங்கள் அந்தந்த மாநில போலீஸ் ட்ரைனிங் காலேஜில் பணிபுரிய வேண்டும். அப்போது வெள்ளூரில் அந்த காலேஜ் இருந்த காரணத்தினால் இப்போது திப்பு மகான் என்று சொல்கிறார்கள், கோட்டைக்குள் அங்குதான் இருந்தது. இங்கு 4 மாதங்கள் இருந்தேன். அதுதான் நான் முதன்முறையாக தமிழ்நாட்டுக்கு வருவது. காலேஜில் படித்து கொண்டிருந்தேன். ஆனால் நான் பிறந்தது, பள்ளி படிப்பு எல்லாம் கேரளத்தைச் சேர்ந்த மூணார், தேவிகுளம் பெருமேட் தாலுகா. ஆகவே தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் முதல் முறை எனக்கு அறிமுகமான இடம் வேலூர். அதற்கு பிறகு 1975ஆம் ஆண்டு இங்கு சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் ஆக இங்கே பதவி பெற்று வந்தேன். 1.5 ஆண்டு இங்கே இருந்துவிட்டு பிறகு எமர்ஜென்சி டிக்ளேர் ஆனவுடன் சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணார்கள். சென்னையிலிருந்து டிஐஜியாக ப்ரமோஷன் வாங்கி திருச்சி போனேன். அப்போது தான் இங்கு இந்த நாக்சலைட் ப்ராப்ளம் வந்தது. 1979-80ஆவது ஆண்டில் நாக்சலைட்டுகள் மிகவும் தீவிரமாக பணிபுரிந்து வந்தார்கள். திருப்பத்தூர் இருந்த தருமபுரி மாவட்டம், இவை அவற்றிலும் சாயங்காலம் 6 மணிக்கு மேல் யாரும் ரோட்டில் நடமாட்டார்கள். அதேபோல் பள்ளிகள் 12 மணிக்கே க்ளோஸ் பண்ணி விடுவார்கள். ஏனென்றால் அதற்கு பின் அது நாக்சலைட்டுடைய ஆட்சியாக இருந்தது. அப்போதுதான் நான் டிஐஜியாக, அதாவது 3வது முறையாக ட்ரைனிங் எஸ்பி, 3வது டிஐஜியாக 1980ஆவது ஆண்டு இங்கு வந்தேன். திரு ஹரிகோபால் சொன்னது போல 6 மாதத்தில் அந்த நாக்சலைட்ஸ் முழுவரையும் தீர்த்து விட்டோம். அதில் பல பேர் சுடப்பட்டு இறந்தார்கள், பலர் அரெஸ்ட் செய்யப்பட்டார்கள், பலர் நல்ல முறையில் வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொண்டார்கள். நான் அப்போதுதான் ஏன் நாக்சலைட் ஆகிறார்கள், நாக்சலைட் ஆன பிறகு நாம் அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது, அரெஸ்ட் செய்ய வேண்டியதுதான். அரெஸ்டை மீறினால் அவர்களை சுட வேண்டியதுதான். ஆனால் ஏன் இளைஞர்கள் நாக்சலைட் ஆகிறார்கள் என்று நான் பார்த்தேன். அதற்கு காரணம் படித்து வேலை இல்லாமல் இருப்பதனால்தான் அது காரணம். ஆகவே அந்த நிலையை மாற்ற வேண்டும் என்று பல சமூக திட்டங்களை வைத்து அதை நடத்தும். அதைவிட சிறப்பாக போலீஸில், காவல்துறையில் சேர்வதற்கு விருப்பம் உள்ளவர்கள் சேரலாம் என்று சொன்னேன். ஆனால் அவர்கள் மேல் ஒரு குற்றங்கள் இருக்கக்கூடாது.
கொலை கொள்ளை போன்ற குற்றங்கள் இருக்கக்கூடாது. மெம்பராக இருப்பது அப்போது குற்றம்தான். ஆனால் அதை நான் மறந்துவிட்டு அவர்களை காவல்துறையில் சேர்க்கலாம் என்று சொன்னேன். அப்போதைய அரசாங்கம் அதை கண்டு பயந்தார்கள். ஏனென்றால் நீங்கள் நக்சலைட்ஸ் சிம்பதி உள்ளவர்கள் அதை சேர்த்தாலும் அவர்களது கொள்கையை கொண்டு வந்து விடுவார்கள் சொன்னார்கள். நான் இல்லை, நான் அதற்கு கேரண்டி கொடுக்கிறேன் என்று சொல்லி 50க்கு மேற்பட்ட நக்சலைட் மெம்பர்ஸை காவல்துறையில் சேர்த்தேன். இன்று அந்த 50 பேரும் சிலர் இன்ஸ்பெக்டர் ஆகிவிட்டார்கள், சிலர் டிஎஸ்பி ஆகிவிட்டார்கள், நல்ல முறையில் பணிபுரிகிறார்கள். ஆனால் மற்ற மாநிலங்களில் அப்படி செய்யவில்லை. அதனால்தான் இன்று ஒரிசா, சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், ஜார்க்கண்ட் போன்ற 8 மாநிலங்களில் 250 மாவட்டங்களில் நக்சலைட்டுடைய ஆட்சி தான் இருந்து வருகிறது. அப்போது நாங்களும் ஆந்திர பிரதேஷ் போலீஸும் சேர்ந்துதான் இந்த பணியை தொடங்கினோம். ஆந்திர பிரதேசில் கிராமவாசிகளிடம் பேசுவதற்கு அப்போது முடியாமல் இருந்தது. ஆகவே வெள்ளூரில் வெங்கடேஸ்வரா ஸ்கூலில் நான் தெலுங்கு படித்தேன். தெலுங்கு எனக்கு இப்போதும் எழுதவும் தெரியும், படிக்கவும் தெரியும். அப்போது பேசவும் நன்றாக தெரியும். இப்போது கொஞ்சம் மறந்து விட்டது. ஆகவே அந்த மாநிலத்துக்குள்ளுக்கு போய் நாம் ஏதாவது தகவல் கேட்டால் அவர்கள் அப்போது என்ன சொல்வார்கள், நாக்கு அரவம் தெரியாது என்றார்கள். பிறகு நாக்கு தெலுங்கு தெருசு சொல்லி நான் பேசினேன். அப்படி அதை நாங்கள் கட்டுப்படுத்தினோம். ஆகவே வெள்ளூரில் 5 ஆண்டுகள் இருந்தேன். அது 6 மாதத்துக்குள் நக்சலைட் தொல்லை முடிந்த போதிலும் 5 ஆண்டுகள் இங்கு இருந்தேன். ஆகவே மொத்தம் 35 ஆண்டு சர்வீஸில் கூடுதலாக நான் வேலூர் மாவட்டத்தில், அதாவது அப்போது நார்த் ஆர்காடு மாவட்டம், வட ஆர்காடு மாவட்டம், திருவண்ணாமலை இதோடு சேர்ந்திருந்தது. ஆகவே எனக்கு மிகவும் பற்றுதல் உண்டு. இங்கு ஏராளமான ஆட்களை தெரியும் எனக்கு. ஆகவே தான் நாங்கள் ஆகஸ்ட் 6ஆம் தேதி திருப்பத்தூரில் ஒரு பரேடு நடக்கும். அது எதற்காக நடத்துகிறோம் என்றால் 1980ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 6ஆம் தேதி ஒரு இன்ஸ்பெக்டர், 2 காவலர்கள் நக்சலைட் பாம் அட்டாக் வெடிபொருந்தி எறிந்து 3 பேர் இறந்து போனார்கள். அவர்கள் ஞாபகத்திற்காக நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் திருப்பத்தூரில் ஒரு பரேடு வைக்கிறோம். அதில் ஏராளமான பொதுமக்கள், கட்சி பாகு இல்லாமல், மத பாகு இல்லாமல் அனைவரும் வருவார்கள். அது இப்போது 31 ஆண்டுகளாக அந்த கமமரேஷன் பரேட் நடத்தி கொண்டு வருகிறோம். ஆகவே தான் நான் சொன்னேன், வேலூர் மாவட்டத்தில் எந்த நிகழ்ச்சி என்றாலும் மிகவும் சந்தோஷத்துடன் வருவேன். அப்போது நான் இங்கு டிஐஜியாக இருந்தபோது இந்த பள்ளி இல்லை. இது 88ஆவது ஆண்டு தொடங்கப்பட்டது. நான் 85ஆவது ஆண்டு சென்னை கமிஷனராக போய்விட்டேன். ஆனால் நான் அப்போது நான் இல்லாவிட்டாலும் இந்த பள்ளியின் வளர்ச்சியை கண்டு மிகவும் பிரமித்தேன். நான் 8 வருடத்துக்கு முந்தைய வந்தபோது சொன்னார்கள், இந்த பள்ளி 88ஆவது ஆண்டு 3 குழந்தைகளுடன் தொடங்கப்பட்டது. இன்று 25 ஆண்டுகளுக்கு பிறகு அது பெரிய ஒரு பள்ளியாக வளர்ந்து வழங்கி 5000க்கு மேற்பட்ட மாணவ மாணவிகள் படிக்கிறார்கள். 200 ஆசிரியர் பெருமக்கள் வேலை செய்கிறார். இவ்வளவு சிறப்பாக, இவ்வளவு குறுகிய காலத்தில் எந்த பள்ளியுமே வந்தது கிடையாது. ஆகவே அதை உருவாக்கிய, இந்த சாதனையை ஏற்படுத்திய திரு ஹரிகோபால் அவர்களுக்கும் அவரை சார்ந்த அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் எனது பாராட்டுகளை சொல்லிக் கொள்கிறேன். வெறும் நம்பர் முக்கியமல்ல, 5000 முக்கியமான நம்பர் தான். ஆனால் நீங்கள் இங்கு படிக்கும் மாணவ மாணவிகள் மிகவும் தலைசிறந்த ரிசல்ட்டை கொடுத்திருக்கிறீர்கள். 100% பாஸ் பல ஆண்டுகளாக. 2 ஆண்டு 97% என்று பார்த்தேன். அப்படி பார்க்கக்கூடாது. ஏனென்றால் ஒரு குழந்தை சுகமில்லாமல் பரீட்சை எழுதாமல் இருந்திருக்கலாம். ஆகவே 97, 100க்கு எந்த வித்தியாசமும் கிடையாது.
இது பல ஆண்டுகளாக சிபிஎஸ்இ மெட்ரிகுலேஷன் 2 பகுதிகளிலும் நீங்கள் 100% ரிசல்ட் வென்றிருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு ஆண்டும் மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் நீங்கள் டாப் பிளேயர்ஸாக வந்திருக்கிறீர்கள். இங்குள்ள பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் இவர்கள் தான் உங்களை படிப்பிலும் அதே போல் விளையாட்டிலும் சிறந்த மாணவ மாணவிகளாக ஆக்கியிருக்கிறார். அதற்கு எனது பாராட்டு.